ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த வீடியோ. கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுலேருந்து இது எப்படிங்க யூஸ் பண்ணுறது நீங்கள் ஆடியோ மட்டும் அனுப்புறீங்க, வீடியோவே அனுப்ப மாட்டேன்றீங்கன்னு சொல்லி கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுவும் இந்த ஆஃபர் சமயத்தில் வந்து ரொம்ப அதிகமாக புக் ஆனது வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் தான். நம்ம வெயிட் லாஸ் பவுடர் வாங்கினா வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீன்னு போட்டிருந்தோம். அதில் எக்கச்சக்கமாக வெயிட் லாஸ் பவுடருக்கு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புக் ஆகிருந்தது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பவுடர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதுமாதிரி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸு, சுகர் கண்ட்ரோல் பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க் எல்லாத்துக்கும் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எப்படி செய்யறதுன்னு வீடியோவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்ம குட் பேபியோட வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வச்சு 5 ரெசிபி பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, கஞ்சி 5 பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது நீங்கள் வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, நார்மலாக வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஒரு இட்லி தோசைங்கிறது ஒரு 35 ஏஜ் தாண்டும் போது அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் பெரியவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஹெல்த் மிக்ஸ் பவுடர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது தாராளமாக எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட வந்து சுகர் கண்ட்ரோல் பவுடர் வாங்குறவங்க எல்லோரும் மோஸ்ட்லி வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வாங்குவாங்க, அதேமாரி ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த சுகர் அதிகமாக இருந்தாலே உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம 2 தான் இப்போ ரெஃபர் பண்ணுறது. அதில் இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு இதை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை நான் காலையில் வந்து இப்போ கன்சீவ் ஆனதுலேருந்து காலையில் இட்லி, தோசை, சப்பாத்தி வந்து நான் இது எடுத்துகிட்ருக்கேன். இதை தவிர அடிஷ்னலாகவும் பொங்கல் சாப்பிடுவேன், அண்ணா இட்லி ஒரு நாள் தோசை என்னைக்காவது ரேராக எடுத்துக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் வந்து இட்லி தோசையை டோட்டலாக ஸ்கிப் பண்ணுங்க நான் சொல்லலை. ஒரு வாரத்தில் 7 நாள் நம்ம வந்து காலையில் டிஃபன் எடுப்போம், நைட்டு டின்னர் எடுப்போம். அதில் வந்து 2 நாள் வந்து நம்ம இட்லி தோசை எடுத்துக்கலாம். அதுவே வந்து கொஞ்சம் தோசை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறவங்கள சொல்கிறேன். இதே மற்ற நாளில் வந்து ஒரு நாள் கருப்பு கவுனி, ஒரு நாள் ஓட்ஸு, பார்லி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை சிறுதானியங்கள் எல்லாமே நீங்கள் வந்து மில்லட்ஸ் பவுடர் மாதிரி வச்சுருக்கீங்க, பாரம்பரியமான அரிசி, நட்ஸு, சீட்ஸ்லாம் சேர்த்து மில்லட்ஸ் பவுடர் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதே கூட எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க, ஸோ டைம் இருக்காது. அவங்களுக்காக தான் மெயின் நம்ம வந்து இப்போ வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுக்குறது. இது வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது. குழந்தைங்க வந்து இட்லி தோசை சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து மாற்றி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே இருந்தே அவங்களுக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாமே மேக் பண்ணி கொடுக்கலாம். அப்போ தான் நீங்கள் பழக ஆரம்பித்தா அவங்க அந்த டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே காமனாக எடுத்துக்கலாம். வயசானவங்களாம் எடுத்துக்கலாம். வயசானவங்களால வந்து ரொம்ப அதிகமாக வந்து சாப்பிட முடியாது, கஞ்சி மாதிரி எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து கஞ்சி மாதிரி இதை வச்சு வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி இன்னைக்கு எல்லாமே எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ நம்ம குட் பேபியோட வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டில் முக்கியமாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா? சம்பா கோதுமை, நம்ம நார்மலான கோதுமை தான் சாப்பிட்ருப்போம். சம்பா கோதுமை தான் மெயின் இதில். அதேமாரி கருப்பு கவுனி வந்து மெயினாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஓட்ஸு, சோயா, பச்சைப்பயிறு, அப்புறம் கொண்டைக்கடலை, அதிலே வந்து சோளம், ராகி, கம்பு, திணை, மக்கானா. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 22 பொருளுக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு. வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நார்மலாக எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு எப்படி அந்த ரெசிபி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வந்து சீலிங் போட்டிருப்போம். சீலிங் ஓப்பன் பண்ணிவிட்டு மாவு கலந்துக்க போகிறோம். நிறைய பேர் வந்து எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மாவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 1 கிலோ பேக்கு. இது இந்த ஏலக்காய், அந்த ஜீரகம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது செரிமான பிரச்சனை எதுவுமே வராது. அதுதான் ஏன்னா அரிசி வகைகள்லாம் சேர்த்தாலே செரிமான பிரச்சனை இருக்கும் ஒரு சிலதில். அதுக்காக நம்ம ஜீரகம்லாம் ஆட் பண்ணுறது, சுக்கும் ஆட் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ நான் அன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 கரண்டி மாவு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லி செஞ்சுக்கலாம், அதுக்கு 2 குழிக்கரண்டி மாவு எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 குழிக்கரண்டி மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் சால்ட் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக வந்து உடனடியாக செய்ய முடியாது. நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்குன்னா, நம்ம இட்லி தோசைக்கு மாவு கரைப்போம்ல, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்து கரைச்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நம்ம இட்லி செய்ய போகிறோம், அதுக்காக நான் ஜீரகம் ஆட் பண்ணல. ஒருவேளை நீங்கள் தோசை செய்கிறீங்க அப்படின்னா லைட்டாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒருவேளை தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா லைட்டாக ஜீரகம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க. இட்லிக்கு வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நான் வந்து இட்லி தட்டு வந்து இது ஹோல்ஸ் உள்ளது, அதனால் வந்து காட்டன் கிளாத் போட்டு இப்போ ஊற்ற போகிறேன். நீங்கள் ஒருவேளை வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க.
ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்கிடையில் நம்ம தோசை வந்து செஞ்சுக்கலாம். தோசைக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ இதே மாவை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சிட்டு ஜீரகம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற போகிறோம். தோசை மாவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஜீரகம் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா லைட்டாக வந்து நீங்கள் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சட்னி எதுவுமே வேண்டியதில்லை, இதுவே போதும். இல்லை இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா ஜீரகம் மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே ஊற்றலாம். இப்போ தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். நீங்கள் இரும்பு கல்லையும் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி தோசை ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ண போகிறேன். கல் சூடாக இருக்குது, மாவு ஊற்றிக்கலாம். நம்ம குட் பேபியோட நெய் வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது நெய்யில் அப்ளை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் நெய் சேர்க்குறேன். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து தோசையே வரல அப்படிங்கிறாங்க. அந்த தோசை வேகும் போதே நல்ல வாசனை வருதுங்க. அப்படியே இது பாருங்கள், நமக்கு தோசை சூப்பராக வந்திருக்கு. நிறைய பேர் வந்து தோசையே வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஏன்னு எனக்கும் தெரியல. இப்போ நம்ம அதே மாவில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஜீரகம், கொஞ்சம் வெங்காயம், அந்த கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் ப்ளைனாக நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இன்னும் நல்லாவே வரும். நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்களேன். அவ்வளோ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சப்பாத்தி மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. இப்படி தான் தோசை செய்யணும். நான் செஞ்சது மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த சட்னியே வேண்டியதில்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம். இல்லை நீங்கள் ப்ளைனாக செய்கிறீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி இல்லை வெங்காய சட்னி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து நம்மக்கிட்ட பூண்டு ஊறுகாய் இருக்குது, தக்காளி ஊறுகாய் இருக்குது. இது எல்லாமே வந்து இட்லி தோசைக்கு செம்மையாக செட் ஆகும். சாப்பாட்டுக்குலாம் சொல்ல வேணாம், லஞ்ச் பாக்ஸாக கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதனால இது வந்து தக்காளி ஊறுகாய். இன்னைக்கு தோசைக்கு இதை வச்சு தான் சாப்பிட போகிறோம். இது வந்து பூண்டு ஊறுகாய். இது ரெண்டுமே வந்து நம்ம நல்லெண்ணெயில் சுத்தமாக ரெடி பண்ணியிருக்கோம். இல்லை ப்ரெசர்வேட்டிவ்னு எதுவுமே கிடையாது, கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து கிளாஸ் பேட்டரில் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இப்போ தோசை ஊற்றிட்டோம்ல, இதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை பொடி, இது நீங்கள் லைட்டாக தோசை மேலே லைட்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கீ ஊற்றிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நான் முன்னாடியே ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு, இல்லைன்னா அது மேலே போட்டிருப்பேன். அது மேலே போட்டு லைட்டாக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி கருவேப்பிலை தோசை எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ரைஸ் மிக்ஸாகவே இது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட கருவேப்பிலை லீஃப் மசாலா இதுவும் அவைலபிளாக இருக்குது. அதேமாரி முருங்கைக்கீரை லீஃப் ரைஸ் மசாலா இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. மாங்காய் ஊறுகாய் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மாங்காய் ஊறுகாவும் இருக்குது. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஸோ இட்லி வந்து இப்படி தாங்க இருக்கும். நம்ம கேழ்வரகு இட்லி செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம கருப்பு கவுனி கேழ்வரகு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் அந்த பிளாக் கலரில் தான் இருக்கும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக அப்படி இருக்கும். அவ்வளோதான், இட்லியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வச்சு இட்லி செஞ்சுட்டோம். அழகாக வந்திருக்கு இட்லி. அடுத்து தோசையும் சூப்பராக வந்திருக்கு. இது எல்லாமே நீங்கள் சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஆற வச்சு சாப்பிடாதீங்க. நான் வீடியோக்காக வந்து எல்லாமே காமிக்கணுங்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம செய்ய போகிறது சப்பாத்தி. அதே அளவுக்கு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்க போகிறோம். இதை நீங்கள் பட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஒரு வேளை கொடுக்குறீங்க அப்படின்னா பட்டர் ஆட் பண்ணி செய்யுங்க. இதில் பட்டர் சப்பாத்தி செய்வோம்ல, அதனால் இதில் லைட்டாக பட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து பிசைஞ்சாச்சு. லைட்டாக வந்து நான் நெய் தடவி அப்படியே வச்சுட்டு போகிறேன். நீங்கள் எண்ணெய் தடவிக்கலாம், இல்லை எண்ணெய் தடவாமலும் இருக்கலாம். பட்டர் சேர்த்திங்கன்னா எதுவுமே தடவ வேண்டியதில்லை. லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் வெயிட் ஏற்றணும், அதனால் எல்லாத்துலையும் சேர்க்குறேன். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், நான் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் வச்சு மூடி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ ஊற வச்ச மாவை எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மேட் வாங்கியிருக்கேன், சிலிக்கான் டைப் இது. இப்போ மாவு பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிட்டு சப்பாத்தி போட போகிறோம். நீங்கள் இது சப்பாத்தியும் போட்டுக்கலாம், பூரியும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். நான் சப்பாத்தி மட்டும்தான் போட்டு காமிக்க போகிறேன். இப்போ வந்து இது ரெண்டும் நான் சப்பாத்தி போட போகிறேன், இது 3 பூரி போட போகிறேன். சரி, பூரியும் போட்டு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு லைட்டாக மாவு சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், மாவு தேய்ச்சாச்சு. இப்போ நீங்கள் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். இப்போ தோசைக்கல் சூடாக இருக்குது. நீங்கள் எண்ணெய், பட்டர் இல்லை கீ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தி போட்டுக்கலாம். நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய தக்காளி ஊறுகாய், இது வந்து பூண்டு ஊறுகாய். இதில் பூண்டு எல்லாமே நம்ம 1-2 நசுக்கி போட்டு நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இட்லி செஞ்சாச்சு, தோசை செஞ்சுட்டோம், சப்பாத்தி செஞ்சுட்டோம். அடுத்தது கஞ்சி வைக்க போகிறோம். கஞ்சி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதால் 1 2 3 ஸ்பூன் மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு நம்ம ஒரு 300 ml கிட்ட தண்ணி சேர்க்க போகிறோம். கரெக்டாக 300 ml தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். நீங்கள் வேணுன்னா பால் கூட லைட்டாக சேர்த்து நீங்கள் கரைச்சிக்கலாம். 200 ml தண்ணி 100 ml பால் சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியல, நீங்கள் வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். மிதமான தீயில வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வைக்காதீங்க. கரெக்டாக இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கிட்ட ஆகும். ஒரு 10 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 7 நிமிஷம் கிட்ட நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கேழ்வரகு மாவு கஞ்சி வச்சா சுற்றி பபிள்ஸ் மாதிரி வரும்ல, அந்த அளவுக்கு வந்தால் போதும். நீங்கள் லைட்டாக தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து நான் கஞ்சா வச்சு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. சுகர் மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணுறது நல்லது. இல்லை முடியல அப்படின்னா லைட்டாக வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பூரிக்கு என்ன சூடாக இருக்குது. இப்போ தோசை சாப்பிட போகிறேன். தோசை வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது சாப்பிடும்போது. அடைலாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரியே இருக்குது. அடை சாப்பிட்ற மாதிரியே இருக்குது தோசை. இதே தக்காளி ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் வச்சு சப்பாத்தி சாப்பிட்லாம். சப்பாத்தி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி வந்து ஆறிடுச்சு. சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் எல்லா ரெசிபியும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இட்லி ஆறிடுச்சு. இட்லி வந்து அந்த சாஃப்டாக அப்படி தான் இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது அந்த கேழ்வரகு டேஸ்ட் எல்லாமே வருது. ஸோ உங்களுக்கு வந்து சூடாக சாப்பிட்டீங்கன்னா எதுவுமே தெரிஞ்சு கொள்ளாது. ஆறுனது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இது பூரி. பூரி சூப்பராக இருக்குங்க. உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பூரிக்கு வந்து அந்த கிழங்கு செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கஞ்சி வந்து நேரம் ஆனதும் லேயர் மாதிரி படிஞ்சிருக்கு. இது ஓரமாக இது பண்ணிவிட்டு கஞ்சி சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. அந்த ஏலக்காய், சுக்கு எல்லா வாசனையும் பயங்கரமாக வருது. ஏன்னா அதுலலாம் வந்து அந்த மில்லட்ஸ் பவுடருடைய வாசனை வருது. அந்த அரிசி, அப்புறமா கேழ்வரகு, கம்பு அந்த மாதிரியான ஃப்ளேவர் வருது. ஆனால் கஞ்சியில் வந்து ஏலக்காய், சுக்கு எல்லா ஃப்ளேவரும் கலந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது கஞ்சி. ஓகேங்க, இன்னைக்கு எப்படியோ வெற்றிகரமாக நம்ம குட் பேபியோட வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வச்சு 5 ரெசிபியும் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது. எனக்கும் வந்து இன்னைக்கு எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலான்னு இப்படியே டைம் போயிடுச்சு. ஒரு வேளை எனக்கு அந்த வேலையை முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிருந்திருக்கும். நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, ஏன் வரலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். நான் இதில் எப்படி வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணணும் அதே மாதிரியே பண்ணுங்க. அதே டேஸ்ட் வரும். நீங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரெகுலராக கண்டினியூஸாக நீங்கள் எடுப்பீங்க. குழந்தைங்களுக்குலாம் வந்து
சப்பாத்தியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஜாம் மாதிரி வந்து அதில் தடவிட்டு ஸ்கூல் போகும்போது கூட கொடுத்து அனுப்பலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுமாரி குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் கஞ்சி வச்சு கொடுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் யூஸ் ஆகும் இது. ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். வேற ஏதாவது இதே மீறி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி இதுக்கப்புறம் வந்து பண்ணணுங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் தர அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் காமனாக எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் காலையில் இது எடுத்துக்கும் போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆக்டிவாக இருப்பீங்க. நீங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறீங்கன்னா டக்குன்னு இதில் ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நம்ம எல்லா தானியமே ஆட் பண்ணியிருக்கோம், சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அரிசி வகைகள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லது உடம்புக்கு. முக்கியமாக கருப்பு கவுனி ஆட் பண்ணியிருக்கோம். கருப்பு கவுனி என்ன பண்ணும், வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். பார்லி, ஓட்ஸு அண்ட் மக்கானா இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.